அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் ஆடம்பரமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு பரிசாக வழங்கக்கூடிய ஒரு மகத்தான துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துஆவுக்கு பின்னாடி ஒரு சிறந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இதை ஓத தொடங்கிடுவீங்க. அதாவது ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் இருக்காங்க. அவங்க ரொம்ப முகம் வாடிய நிலையில கண்ணீரோட இருக்காங்க. அப்போ அதை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அப்படி உங்க குடும்பத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, என்னோட கணவருக்கு வேலை இல்ல. அதனால நாங்களும் என்னோட பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க சாப்பிட்டே 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த திக்ர நீங்க வழமையா காலையில எழுந்த உடனே ஃபஜ்ருக்கே நீங்க 17 முறை நீங்க ஓதிடுங்க. தினமும் அன்றாடம் இந்த தஸ்பீஹை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைக்கிறத விடவும் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவான். ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த பெண்மணி ரொம்ப மகிழ்ச்சியோட தன்னோட கண்கள்ல இருந்து வழியக்கூடிய அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்களாம். சில நாட்களுக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களோட கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கிட்டான். என்னோட கணவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. நாங்களும் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்களும் வயிறார உணவு உண்கிறோம். அது போக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இன்றைக்கு நம்மள பலருமே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். வேலை கிடைக்கணும், இன்னும் நல்ல வருமானம் வரணும், இன்னும் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், போதிய அளவு நம்ம கையில் பணம் இருக்கணும், இன்னும் அது போக மீதம் நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட ஆசையுமே. அப்படிப்பட்ட அந்த ஆசைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய இன்னும் ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த திக்ர் என்ன அப்படின்னா அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழமையாக ஓதிய ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் ஓதிய அற்புதமான ரப்பனா துஆ. அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அதாபன்னார். எங்கள் ரப்பே, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நன்மையையும் இன்னும் மறுமையில் அழகிய நன்மையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு துஆ பாருங்க. இந்த ஒரு துஆ போதும் இரு உலகிலும் நம்ம ஆடம்பரமான வாழ்க்கையை அல்லாஹ்விடமிருந்து பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னும் பணம் தேவையாக இருக்கிறவங்க, இன்னும் நான் ஆடம்பரமாக ஹலாலான முறையில் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்ரை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை, கார், பங்களா, இன்னும் நகைகள், பணங்கள் போன்ற அனைத்து செல்வத்தையும் அல்லாஹ் உங்களோட காலடியில் தாழ்மையாக தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துஆவை ஓதி நாமும் நம்மை சார்ந்த அனைவரும் பயனடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.